Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 3 கப்பல்களை ஈரான் தாக்கியதை அடுத்து ஈரான் உடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக முழுவதுமாக திறக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் ஈரான் மீது கடுமையான போர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். டிரம்பின் எச்சரிக்கைக்கு செவிசாய்க்காத ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், ஏவுதளங்கள் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரானும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. இந்நிலையில் உலகின் மிகவும் செல்வ செழிப்புடன் விளங்கும் ஒரு பகுதியை அமெரிக்கா பாதுகாத்து வருவதால் அதற்கான செலவுத் தொகையை திரும்பப் பெற அமெரிக்கா விரும்புவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். குறிப்பாக அமெரிக்கா உதவி செய்யும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பக்ரைன், குவைத் ஆகிய 5 நாடுகளிடம் இருந்து ஈரான் போருக்கான செலவுத் தொகை திரும்பப் பெறப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் மைய புள்ளியாக இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் 20%க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுகிறது. போர் காரணமாக ஈரான் இந்த ஜலசந்தியை மூடியதால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறியது. இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு தொடர்பாக முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய பாதுகாப்பு அமலாக்க திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாவலராக, அந்த கடல் பாதையின் பாதுகாப்பு தேவதையாக இனி அமெரிக்கா செயல்படும் என்று அறிவித்துள்ள டிரம்ப், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் அனைத்து வணிக சரக்கு கப்பல்களுக்கும் 20% பாதுகாப்பு கட்டணத்தை அமெரிக்கா வசூலிக்கும் என்றும், அந்த பணத்தில் ஹார்முஸ் பாதுகாப்பு செலவுகளை அமெரிக்கா ஈடு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை முடக்கும் வகையில் மீண்டும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமல்படுத்துவதாக கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் விதிப்பது சர்வதேச கடல்சார் கொள்கைகளுக்கு மாறாக உள்ளது என்றும், சர்வதேச கடல் பாதைகள் அனைவருக்கும் கட்டணம் இன்றி திறந்திருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் முந்தைய உறுதிமொழிகளுக்கும் முரணாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதிபர் டிரம்பின் பாதுகாப்பு திட்டத்தை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்கா தனது ராணுவ இருப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வரை வளைகுடாவில் கடல்வழி போக்குவரத்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. இந்த போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் கச்சா எண்ணெய் விலை 14% அதிகரித்துள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.